start recording. Solid cases 3 ல என்ன சொல்றாங்கன்னா ஆப்பரேட்டிங் இன்கம் ஆஃப் ஹைப்போதெட்டிக்கல் லிமிடெட் அமௌண்ட்ஸ் எவ்வளவு? It pays 35% tax on its income. Its capital structure consists of the following. புரியுதுங்களா இப்போ? The capital structures consist of the following. 14% debentures எவ்வளோப்பா? 15% preferences. Equity shares. Determine the firm's EPS. Determine the percentage changes in EPS. Determine the degree financial leverage at the current level of EBIT. What additional data do you need to compute operating as well as combined leverages? புரியுதுங்களா? Do you understand? Again I tell you, operating income of the hypothetical limited has given 1,86,000. It pays 35% of its income. Its capital structures they have given. Determine the firm's EPS. EPS னா என்னது? earnings per share. earnings per share க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்னது? EPS is equal to PAT divided by number of shares. என்னங்க? அதானே? வர லாபத்தை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பிரிச்சு கொடுத்தா அதான் earnings per share. earnings per share into payout ratio is equal to dividend. நீங்க படிச்சீங்க. டிவிடெண்ட் என்ன? ஏர்னிங்ஸ்ல வர்றது அமௌண்ட்டை ரீட்டைன் பண்ணாம ஷேர் ஹோல்டருக்கு திருப்பி கொடுத்தா அது பேர் என்னங்க? டிவிடெண்ட். EPS இன்டு பே அவுட் ரேஷியோ என்னமா? இதுதான் என்னங்க? டிவிடெண்ட். புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்க மனப்பாடத்தில் வச்சுக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட் தட் டசன்ட் மேட்டர். ஓகே, இப்போ வந்து என்ன செஞ்சாச்சு? EPS கம்ப்ளீட் சொன்னேன் ஃபர்ஸ்ட். What is your operating income? Operating income is, I told you, it is simply gross profit. அப்போ 1,50,000. What is 35%? அப்போ 5 லட்சத்துல 14% சொல்றான். இன்ட்ரெஸ்ட் கழிக்கணுமா இல்லையா? EBITனா இன்ட்ரெஸ்ட் கழிக்கணும். இன்ட்ரெஸ்ட் எங்கேங்க சார் கொடுத்துருக்காங்கன்னா டிபென்ச்சர்ஸ் தான் கடன். டிபென்ச்சர்ஸ் தான். அப்போ கணக்குல கேட்கலாமா? நீங்களே என்ன செஞ்சிடணும்? கண்ணை முடிட்டு நீங்களே போட்டணும். இந்த கணக்கிட்ட கண்ணை முடிட்டு EBIT, earnings before interest and taxes. இன்ட்ரெஸ்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னா கடன். டிபென்ச்சர்ஸ் தான் கடன். டிபென்ச்சர்ஸ் எத்தனை? 5. 5 14 70. ஸோ அப்போ என்ன கிடைச்சிச்சு? EBT கிடைச்சிச்சு. பிடினா earnings before taxes. டேக்ஸ் 35% அவனே சொல்லிட்டான். அப்போ 35% நம்ம போடணுமா? இப்போ 1,16,000 மேல 35% நான் போடுறேன். ஹவு மச்? 40,000. ஸோ வாட் இஸ் யுவர் பேட்? EATன்றது நத்திங் பட் பேட். ஹவு மச்? 75,400. லெஸ் டிவிடெண்ட் ஆன் ப்ரெஃபரன்சஸ். 2 ஷேர்ஸ் இருக்குது. ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஆனால் டிவிடெண்ட் யாருக்கு நம்ம கம்பல்சரி கொடுக்கணும்னு படிச்சிருக்கீங்க நீங்க? ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்போ 1,00,000 15% தந்தா எவ்வளோ ஆச்சு? 15,000 ரூபாய். அவனே பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். எங்கே கொடுத்துருக்கான்? ஃப்ரண்ட்ல கொடுத்துருப்பான். ஸோ 15,000 வந்துச்சா? எங்கன்னு சொல்றா கேட்கக்கூடாது. அவன் டிவிடெண்ட் ஆன் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு எவ்வளோனா 1,15,000. இப்போ ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு தரணுமா? தரணும் தான். ஆனால் அதை பற்றி இங்கே எங்கேயும் சொல்லவே இல்லை. ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் நாட் அ கம்பல்சரி, நாட் அ மேண்டேட்டரி. ஒன்லி அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப் கொடுத்தா போதும். ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் சேர்த்து. அப்போ அதை பற்றி சொல்லாதனால மிச்சம் எவ்வளோ தான் இருக்குது? ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லுங்க 60,400. இந்த அமௌண்ட் டிவைட் பை ஹவு மெனி ஷேர்ஸ்னு சொல்லிக்கிறான்? 4,000 ஷேர்ஸ். எப்படி சொல்றீங்க 4,000 ஷேர்ஸ்னா? 4 லட்சம் ரூபாய் வகுத்தல் 100. ஏன்? ஒரு ஷேரோட விலை. அப்போ ஹவு மெனி ஷேர்ஸ் வந்துடும்? 4,000 ஷேர்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் EPS என்னது? PAT divided by number of shares. What is PAT? 60,400. What is number of shares? 4,000. So 15.1 is the answer. So first நம்ம கண்டுபிடிச்சது என்னதாங்க? Determine the EPS நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். How much? 15.1. Determine the percentage changes in EPS associated with the 30% changes. Both increase, decrease in EBIT. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, determine the percentage change in EPS
associated with 30% change in both increase and decreases in the EBIT. அப்போ இபிஎஸ்க்கும் இபிஐட்டுக்கும் செக் பண்ணி சொல்லுங்கன்றான். அப்போ நமக்கு என்ன இருக்குது, இபிஎஸ் இருக்குது எவ்வளோங்க 15.1, இபிஐடி நம்ம கையில் இருக்குது எவ்வளவு 2,41,800. எங்கே நம்ம கண்டுபிடிச்சோமா, இபிஐடி எவ்வளவு 1,86,000 என்னங்க. சரி, 1,86,000 இன்க்ரீஸ் டிக்ரீஸ் என்னங்க. இப்போ பேஸ் எதை வச்சுன்னு சொல்றான், 1,86,000. சரி, 1,86,000 பிளஸ் 30%, 2,41,200 இருக்குங்களா. அதாவது 1,86,000 பிளஸ் 30%, 2,41. இப்போ 2,41 வந்துச்சுன்னா இபிஎஸ் உடைய பர்சன்டேஜ் என்ன, 30% குறைஞ்சிச்சுன்னா என்ன, 30% 1,86,000 30% என்ன செய்யுது, மைனஸ் ஆகுது. How much? 1,86,000 மைனஸ் 30%, 1,30,200. மற்றதெல்லாம் டெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அதே தானே, சேம் இன்ட்ரெஸ்ட் தானே. இன்ட்ரெஸ்ட் அங்கே மேலே சொன்ன அதே தூக்கி போட்டுறீங்க. ஸோ உங்களுக்கு இபிஐடி கிடைச்சிடும். இபிஐடிலேருந்து டேக்ஸ் 35%, இது மாதிரி தான். பழைய எல்லாருமே தூக்கி இந்த தூக்கி போட்டக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் புதுசாக தான் போகணும் இல்லையா. அப்போ 1,71,800 35%, 10,800 கழிச்சு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,11,000 என்ன வந்துடும் 670. டிவிடெண்ட் பேயபிள் சேம் தான், 15,000 கொடுத்தீங்க 15,000. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இயர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர்ஹோல்டர்ஸ் 96,670 டிவைடட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ 96,670 டிவைடட் பை 4,000, 96,670 டிவைடட் பை அப்போ சேஞ்ச் இன் இபிஎஸ். பழைய இபிஎஸ்க்கு இந்த இபிஎஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ், பழசு எவ்வளோ இருந்துச்சு 5.1 இருந்துச்சு, இப்போ எவ்வளோ வந்துருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்துச்சுப்பா 5.1 இருந்துச்சா, இப்போ எவ்வளோ வந்துச்சு. அப்போ பழசுக்கு செக் பண்ணி பார்க்கணும். 15.1 செக் பண்ணி பார்த்தா 60.66% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா. இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம எப்படி தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், இப்படி எடுத்துக்கணும். 24.17 மைனஸ் 15.1 டிவைடட் பை 15.1 இன்ட்டு ஏன் 15.1 டிவைட் பண்ணுறோம்னா, அப்போ நம்ம எழுதி பார்க்கணும், இப்போ எழுதணும். சேஞ்ச் இன் இபிஎஸ் அப்படின்னும் போது 24.17 மைனஸ் 15.1 டிவைட் பை 15.1 இன்ட்டு 100, இப்படி தான் நீங்கள் போட்டோம். கிளியரா. அப்போ உங்களுக்கு இந்த ஆன்சர். அதே போல் சேஞ்ச் இன் இபிஐடி என்ன ஆயிடுச்சு, ரெடியூஸ் ஆனதுக்கு இதே கான்செப்ட் தான். அப்போ ரெண்டு ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்துச்சு. டிட்டர்மைன் த டிகிரி ஆஃப் ஃபைனான்சியல் லெவரேஜஸ் அட் த கரண்ட் லெவல் ஆஃப் இபிஐடி. இப்போ நம்ம பார்த்து ஆப்ரேட்டிங் லெவரேஜ் நம்ம பார்த்தோம், ஃபினான்ஷியல் லெவரேஜ் நம்ம பார்க்கவே இல்லை. இப்போ ஃபினான்ஷியல் லெவரேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே பார்த்து திருப்பி சொல்கிறேன். இது வந்து டிஓஎல் என்னங்க, டிகிரி ஆஃப் ஆப்ரேட் லெவரேஜ். ஃபினான்ஷியல் லெவரேஜுக்கு என்ன தெரியுமா ஃபார்முலா, இபிஐடி டிவைடட் பை இபிடி என்னங்க, அவ்வளோதாங்க. அப்போ இபிஐடி டிவைடட் பை இபிடி. இபிடினா என்ன, இன்ட்ரெஸ்ட் கழிச்சா என்ன இபிடியா மாதிரி. ஸோ அதுதான் அந்த கான்செப்ட். அப்போ வாட் இஸ் இபிஐடி, 1,86,000 உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அப்போ 1,86,000. அடுத்து வகுத்தல் இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 1,86,000 மைனஸ் 70,000. அப்போ 70,000 வச்சா 1,16,000 வரும் இல்லைங்களா. அப்போ 1,16,000. அப்போ 1.60 இதான். பட் இங்க என்ன அவன் கொடுத்துருக்கான் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் எல்லாத்துக்கும். இந்த இடத்துல வந்து இந்த இபிஐடி எடுக்கும் பொழுது சில குழப்பங்கள் இருக்கும். இந்த இடத்துல என்னங்க சார் டீலாம் கொடுத்துருக்கான்னா, இவ்வளவுதான் ஃபார்முலாவே. ஆனாலும் ஒரு விஷயம் நம்ம எல்லாம் சொல்ல மறந்துடும். இந்த இபிடின்னு கான்செப்ட் எடுக்கும் போது என்னங்க,
சிம்பிளா EBIT என்னங்க? அப்போ 1,86,000 இல்லைங்க? எவ்வளோங்க? அப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் கழிச்சிட்டிங்க எவ்வளோங்க? 1,16,000 தான் ஆன்சர் இல்லையா? அவ்வளோதான். பட் இங்க என்ன கேட்டுக்கிறேன், டிவிடெண்ட் சரி, டிவிடெண்ட் கொடுத்துக்கிறாங்க இல்லையா, ப்ரெஃபரன்சஸ் டிவிடெண்ட். அப்போ இந்த ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் என்ன செய்யணும்? கழிக்கணும். எவ்வளோங்க? 1,16,000. அப்போ பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த டிவிடெண்டுக்கு என்ன உண்டு? டேக்ஸ் உண்டு இல்லையா? இந்த டிவிடெண்ட்ல டேக்ஸையும் கழிச்சிடணும். அப்போ இந்த 15,000 டேக்ஸ் போச்சுன்னா எவ்வளோங்க? எவ்வளவு? 9,000. வெரி குட். எவ்வளோங்க? சொல்றது புரியுதுங்களா? அவன் ஏன் அப்படி கழிக்கிறான்றது நல்லா புரிஞ்சுக்கணும். டிவிடெண்ட் அப்போ இந்த இதுன்னு கழிச்சா 1,14,000 வந்துடும் நமக்கு இல்லைங்க? 1,16,000 வந்துடும். மைனஸ் என்ன செய்ய சொல்றான்? டிவிடெண்ட் கழிக்க சொல்றான். அப்போ 15,000 வகுத்தல் 0.65 சொன்னான் என்னங்க? ஏன் 0.65? 1 மைனஸ் டி. 1 மைனஸ் டின்றது என்னது? 1 மைனஸ் டின்றது டேக்ஸ். அதை கழிச்சா எவ்வளோ இருக்குன்றான்? 23,076 ரூபா இருக்கும். அதான் 15,000 வகுத்தல் 0.65. 15,000 வகுத்தல் 0.65. 1,16,000. இப்போ 92,923. 1,86,000 92,983. Again I tell you why this is அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1,16,000 மைனஸ் என்ன செய்ய சொல்றாங்க? 15,000 அப்படின்றது டேக்ஸ் போக நெட்டு தான். அப்போ டேக்ஸோட எவ்வளோ இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 15,000 வகுத்தல் 0.65. ஸோ 23,000 ரூபாய் இருந்திருக்கும். 23,076 ரூபாய் இருந்திருக்கும். அப்போ 1,16,000ல் 23,076 ரூபா போச்சுன்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 92,924. இதுதான் வந்து EBT. என்னங்க? ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் அண்ட் டாக்ஸஸ். அப்போ உங்களுக்கு 1,86,000 வகுத்தல் 92,924 போட்டால் 200 வந்துடும். ஸோ அந்த கணக்கில் அப்படி கொடுத்துருப்பான்னு அவன் அவ்வளோ கிளியரெல்லாம் கொடுக்கல. ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், ப்ரெஃபரன்சேஷன் தான் கொடுத்துருந்த தவிர வேற எதுவுமே அவன் சொல்லவே இல்லை. பட் நீங்கள் தான் என்ன செய்யணும், அந்த இடத்துல புரிஞ்சு இந்த மாதிரி எடுத்து போகணும். ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். புரியுதுங்க இல்லையா? தேர்ட் இல்லஸ்ட்ரேஷன். தேர்டு அடுத்து வந்து கேட்கக்கூடியது, வாட் அடிஷனல் டேட்டா டூ யூ நீட் டு கம்ப்யூட் ஆப்ரேட்டிங் அஸ் வெல் அஸ் கம்பைன்ட் லெவரேஜஸ்னா, ஆப்ரேட்டிங் லெவல் வேணா எனக்கு என்ன செய்யணும்? ஆப்ரேட்டிங் அண்ட் கம்பைன்ட் லெவரேஜ் டு சேல்ஸ் அண்ட் வேரியபிள் காஸ்ட் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? நம்ம ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ சேல்ஸ் அண்ட் வேரியபிள் காஸ்ட் தான் எனக்கு என்ன ஆப்ரேட்டிங் இன்கம், அதை வச்சு தான் EBIT கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆப்ரேட்டிங் லெவரேஜுக்கு அது வேணும் அப்படின்றது இதில் புரிஞ்சுக்கும். ஓரளவுக்கு புரியுதுங்களா? இந்த மாதிரி கொஞ்சம்